அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ஜோக் வீட்டுல புள்ள சாப்பிட போறாது, அன்னைக்கு சாப்பிட்டு தானே புள்ள சாப்பிட போட்டு அம்மா சாப்பிட மாட்டாங்க மேடம். நான் என்ன சொல்றேன் மேடம், இட்ஸ் எவ்ரிவேர் லைக் தட். Some are slightly better, some are more better, that's all. So you went there மேடம். பண்ணா அவர் சத்தமா தோசை போட்டாரு. போடல மேடம், போடல. தோசை போட்டு நல்லா போட்டாரு, சாப்பிட்டோம். ரைட்டா மேடம். ஒரு லேடி வந்தேன், மேடம் டீ கிடைக்காதுன்னு கேட்டேன். இல்லை சார், டீலாம் இங்கே இல்லை சார். ஏன் மேடம் டீ போட முடியாது? நாங்களாம் டீ போடுறது. ஏன் டீ போடக்கூடாது கேட்டேன். ஏன் நீ டீ போடக்கூடாது? ஏன் போடக்கூடாது? என்ன டீ போட பெரிய வேலையா டீ போடுறது? சொன்னேன் மேடம், போய் பால் கொண்டாங்க. பால் பண்ணாங்க. அந்த லேடி போயிட்டு அந்த பாலை கொண்டு வந்து காய்ச்சி கொண்டு வராங்க மேடம். 10 மணிக்கு கொண்டு வராங்க. நான் சொன்னேன் மேடம், ஒரு நெஸ்கோஃபி வாங்குவீங்க, கலக்கி டீ தானே சார், ஒரு பூஸ்ட் போடுங்க, அவ்வளோதானே மேடம். புரியுது, பூஸ்ட் போட்டு தள்ளி பெரிய வேலையா மேடம் அது. I was so happy when we taught her that. We were not scolding her. We gave an idea how she can improvise her place. They were so happy, madam. எடுப்பீனா இல்லை, அவன் காலையில் வேலைக்கு கடுப்பாக இருப்பான். கடைக்கு போகும்போது நீங்களாம் என்ன சாப்பிட பிளான் பண்ணி போங்க, புரியுதா? அங்கே போய் என் தோசை வேண்டாம், இட்லி இருக்கா, இட்லி வேண்டாம், கொடுப்பேன். கடுப்பாக இருக்கும். இத்தனை பேரை பார்க்குறான். இதே தான் அந்த குட்டி சொல்றேன், அப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். பண்ணாதே, போனக்கு நான் போனேன். எல்லாத்தையும் என்ன தோசை மேடம், நீங்க அன்னி தோசை ஃபினிஷ் தான், ஃபினிஷ் ப்ராப்ளம் ஃபினிஷ் மேடம். அங்கே போயிட்டு எனக்கு அன்னி தோசை வேணும், எனக்கு இது பண்ணுவோம், எனக்கு இது வேணும். கடுப்பா இருப்பான் சார். எங்க ஊர்ல துப்பிட்டு வருவான். I'm not joking, I'm telling the truth. ரொம்ப இம்சை பண்ணீங்க, அப்படி அந்த ஆத்தம் அதே மாதிரி மேல வெள்ளையா நிற்கும். என்னால அப்படி பிடிக்கிறீங்க? அங்க போய் கேளுங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க சார். அவனுங்களாம் அவன் இம்சை பண்ணுவான், இது பண்ணுவான், அது பண்ண வேலையில அவனை கேட்கறானு பேரு கேள்வி. அவனுக்குள்ளே பேசிக்கணும். அந்த பாட்டி வருது பார்த்து, ஐயோ இந்த பாட்டி கிட்ட போவாதாங்க. இதெல்லாம் நடக்கும் மேடம். Emotion and people angry. Understand? She was so happy, madam. So why can't we make other people happy, madam? Yes or no? அவங்க கேட்பாங்க, ஏன்டா இவ்வளோ பேர் வரானா? அவங்க கேட்பாங்க, அவன் நல்ல பிசினஸ் ஓடுது மேடம். புரியுதா மேடம்? ஓகே, ஸோ ப்ளீஸ் திங்க் how emotion we can create by just eating food. ஓகே மேடம், தேங்க்யூ. எனக்கு வேற கேட்குறீங்க? ஆன்மா வந்து தூய்மையாக தான் இருக்கு. ஆன்மா தூய்மையா இல்லை சார். ஆன்மா வந்து கர்மா பேலன்ஸ் பண்ண மாதிரி. இந்த முதல்ல டிப்பாட்டுங்க. ஆன்மா இஸ் நாட் கிளீன். இட்ஸ் கம் டு பேலன்ஸ் இஸ் கர்மா சார். அவன்தான் எல்லாமே. ஆன்மா தூய்மையா யார் சொன்ன? ஆன்மா தூய்மையா இருக்கு. ஆன்மா வந்து கர்மம். சரி, ஒரு கண்ணு தெரியும் ஆன்மா தூய்மையா இருக்கா சார்? அவன் டவுன் சிண்ட்ரோம், ஆன்மா தூய்மையா இருக்கா? அவன் என்ன பண்ணிருப்பான் போன பிறகு அந்த ஆத்மா தெரியுமா சார்? என்ன பண்ணி வந்த? ஸோ இந்த மாதிரி விடுங்க. என்ன சொல்ல, ஆன்மா தூய்மையும் ஆன்மா தூய்மையும் ஆன்மா நோ. ஆத்மா இஸ் கம் டு பேலன்ஸ் இஸ் கர்மா இன் திஸ் லைஃப் டைம் இன் வேரியஸ் வே. கால் வழங்காது, கண்ணு வழங்காது, வயிற்றுல ஹார்ட் போட்ட ஹோல் இருக்கும், என்னாச்சும் நடக்கும். சில பேர் ஒரு கிட்னியோட பறக்குறாங்க சார். இருக்காது அந்த மாதிரி? எஸ், பல மாதிரி இருக்குது. தேவ் கம் டு பேலன்ஸ் கர்மா இன் அ டிஃபிகல்ட் வே. அவ்வளோதான். சில பேர் பருப்பிலே வந்து ஒரு சோல் அட்டாச்சாக இருக்கும். பருப்பிலே கஷ்டப்பட்டு இருக்கும். இப்படி அப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். ஸோ வி ஹவ் கம் டு பேலன்ஸ். ஹெல்ப் டைம் இன் எனி வே வி கேன். அவங்களை வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். மொத இது வந்திருக்கு. அந்த மைண்டை பிளாக் பண்ண இன்னும் வேர்ஸ்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அவ்வளோதான். எஸ், கரெக்ட் பண்ண நினைச்சுன்னா அந்த ஆத்மாக்கும் அந்த 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 குட்னஸ் அந்த போகும். நம்மள எஸ், அதை செய்யாதனால நம்மளுக்கு பிரச்சனை வரும். எஸ், அவ்வளோதான். ஒருத்தன் போகிறான் சார், அவன் உட்காந்துருக்கான்.
அவன் கஷ்டப்படுறான். அண்ணே எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க. பட பேசிக்க. அவன் நேற்று முந்தான் சாப்பாடு தெரியாது சார். இருக்கலாம் அவன் சாப்பாடு சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், நான் இந்த மாதம் பூரா எல்லாத்துக்கும் நான் போய் காசு கொடுத்தேன் சார். 20 ரூபாய் கேட்பேன். 10 ரூபாய் போதேன் இன்னும் ஒன்றுமா போதேன். ஏன் சார் யார் அந்த மாதிரி சொல்கிறான்? அவன் 20 ரூபாய் போதுன்னு சொல்கிறான் சார். இல்லை அண்ணே எனக்கு ஒரு இட்லி வாங்குங்க 40 ரூபாய் கொடுத்தேன். அவன் அதான் கேட்டான் சார், வேற ஒன்றும் கேட்கலாம். அந்த மாதிரி ஏழையில் பார்த்துருக்கேன். ஆனால் பழங்கடை பார்த்துக்கணும். எவ்வளோ கொடுத்தா பத்தாது. ஏழைங்க வந்து இது 2 ரூபாய். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் மார்க்கெட் போங்க, ஒரு புதினா வாங்க. புதினா வந்து 5 ரூபாய். சரியா? 20 ரூபாய் கொடுக்கலாம் மேடம். கீப் த சேஞ்ச் சொல்லுங்களேன். அவன் மூஞ்சி எவ்வளோ கலர் இருப்பாருங்க. சொல்லுங்க சார், கீப் த சேஞ்ச் சொல்லுங்களேன். அங்கதான் சார் பேரமே நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இல்லைண்ணே இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க சார். நல்லா கவனி மேடம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க 5 ரூபாய் தான் மேடம். திரும்ப அந்த பூசாரி போய் கொடுங்களேன். திரும்ப 5 ரூபாய் போடுறான். போயிட்டு மேடம் அவங்க சந்தோஷப்படுத்துங்க மேடம். அவங்க மக்கள் கஷ்டம் அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கீப் த சேஞ்ச் ஸ்டைல் கீப் த சேஞ்ச் மேடம். சந்தோஷப்படுவாங்க சார். தெரியுமா சார்? அது மாதிரி செய்யுங்க. ஓகே சரி. 1 ரூபா பொருள் ஒருத்தர் 10 ரூபான்னு சொல்றாங்க சார். கண்ணுக்கு தெரியுது 1 ரூபாய் தான் தெரியுது. இந்த பொருள் 1 ரூபாய். இந்த 10 ரூபான்னு நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு. ஏன்னா இப்படி இவ்வளோ காசு கொடுக்குறீங்க நீங்கள் ஏன் திட்டுறீங்க? மக்கள் நீங்க இல்லை சார். பொதுவாக அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை கேட்குறேன். You give whatever you think. சில நேரத்தில் நம்ம ஆத்மா குடுன்னு சொல்லணும். குடுன்னு சொல்லணும். ஆத்மா சொல்லணும். ஏமாந்துக்க சொல்லணும். ஏமாந்தாலும் ஏமாந்துக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏமாத்த போகிறான் சார். எவ்வளோ சார் 10 ரூபாய் ஏமாத்த போகிறான். போனோம் 2 crore 3 crore எல்லாம் ஏமாத்தவங்க அழுதுருக்காங்க சார். ஏன் நீ கொடுங்க. ஏமாத்த முடியாது சார். இல்லையா நீங்கள் முதல்ல பரிசு கொடுங்க. ஏமாத்த உங்களுக்கு டிவைன் ஒரு ப்ரொடெக்ஷன் வரும். இந்த கொடுக்காதவங்களாம் ரொம்ப கொடுத்துட்டு திருப்பி வரும் அழுதுருக்காங்க சார். அந்த மாதிரி செய்யுங்க. டூ குட். God will protect you. Divine will protect you. சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம வேற யாராச்சும் உதவி பண்ண போகும்போது அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அதை நம்மளை பிளாக் பண்ணுவாங்க சார். அண்ணே நீங்கள் வந்து என்ன நீங்கள் உங்களால் முடிச்சுங்க அவங்க. சரி இப்போ நான் ஒருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணுறேன் சார். சரி. அவருக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. இப்போ அவர் அஃபர்மேஷன் படிக்க ஆரம்பிச்சாலே தூங்கிடுவாருங்க. அப்போ பிளஸிங் அட்டன் பண்ணும்போது தூங்கிடுவாருங்க. தூங்கட்டும் சார். ஆத்மா தூங்கட்டும். ஆனால் அவர் கூட இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே பிளாக் ஆயிடும். எப்படி? எனர்ஜி லெவல்லையே ரொம்ப டவுன் ஆயிருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் அவரோட நீ வந்து அவங்களை பார்த்து இமோஷனல் ஆயிடாது. அவ்வளோ டோன்ட் கனெக்ட் வித் இமோஷனலி. தட்ஸ் ஆல். அவங்களுக்கு இமோஷனலி கனெக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். சரியா? நீங்க குடிச்சு நீங்க பாருங்க. அவருக்கு கேட்க மாட்டாரு, அவர் செய்ய மாட்டாரு. அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஆமா. ஸோ அடுத்த வாரம் என்ன பார்க்க வர சொல்லுங்க. சரியா போச்சு. ஏன் கொண்டு வர இன்னைக்கு? நீங்க ஏன் கொண்டு வரல? துபாயில் இருக்கிறாருங்க. மந்த்லி ஒரு 15 டேஸ் இங்க இருப்பாங்க. 15 டேஸ் அங்க இருப்பாங்க. அடுத்த வாரம் வந்து வர சொல்லுங்க. Yes. What is kingdom of heaven? Where is it and what is it? Kingdom is heaven when all the good souls when all the good souls go there. It's up there somewhere. Some people say it's inside us. Sir, good evening, sir. Don't listen to all of it inside you. God is inside you. God is inside you. Don't within you. Don't do all of these things. I am connected with God. That's all. All too many things outside. Too many outside. Your twin sparkler, your this spark, that sparkler. All these things. All people say to do this. Don't confuse yourself. Say I am connected with God. I am connected with God. That's all. God is not within. Last time you used the word God is within. I don't. You know that now. God is not within you. Understand? God can become within you if you become one with God. That's all. Otherwise, I am connected with God. That's all. Through the divine God. Okay? No. Good evening, sir. Sir, PVH ஒரு 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகிறது கஷ்டமாக இருக்குங்க சார். ஆமாம் மேடம். எஸ். நீங்க டிவைன் ஃபயர் சொல்ல மேடம் வீட்டுக்கு இருக்கிட்டு வர முடியாது. So you must do for him.
You see, madam, you become a divine fire. I am being a divine fire. I am the pure. That's why I tell people, and the wife, husband செய்யணும். Husband செய்யாருன்னா பரவாயில்ல. Okay. ஆனா நீங்க அவர் செய்யணும். ஆனா அவரு செஞ்சா இன்னும் சூப்பர். அவங்க ரெண்டு பேரும் செஞ்சா don't have to worry about anything. அந்த மாதிரி வர மாட்டேன். அதான் சொல்றேன். இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க. வேலைக்கு வந்து உங்க ஆபீஸ் பண்ணுங்க. My office is being divine fire. அந்த மாதிரி செய்ய கெட்டவங்க வெளியாயிருவாங்க. நல்ல மட்டும் அவங்க ரொம்ப நீங்க வெளியாரு நல்ல வேலைக்கு நீங்க போயிருக்கீங்க. அவ்வளோதான் நடக்கும். You will go, you will go. தான் நடக்கும் divine fire. மேடம் சரி சார் நான் வராம மழை வரும் அதான் முக்கியம். நான் வந்து மழை வரணும் வராம வரும் அந்த மாதிரி தான் நீங்க தான் செய்யணும். நீங்க தான் குடிமகன் இந்த ஊர்ல நீங்க தான் நேச்சர்ல பிளஸ் பண்ணும். பிளஸ் பண்ண வரும். அந்த பொள்ளாச்சி கோயிலுக்கு போவாதீங்க. என்ன கோயில் பண்ணுறது போவாதீங்க. கிளீன் பண்ணிட்டேன். இன்னும் 10-20% நெகட்டிவ் ஆகுது. அந்த மாதிரி நீங்க பிளஸ் பண்ண அது பாசிட்டிவ் ஆகும்போது இந்த மனம் சார் யூஸ்வலா இந்த மாதிரி பிவிஹெச் கிளாஸ் வரப்போ நான் தூங்கிடுவேன் சார். கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம் ஆனா என்னால கிளாஸே கவனிக்க முடியாது சார். நல்லா தூங்க ஆத்மா கவனிக்கும். இல்ல சார் இப்போ ஏன் இல்ல கேட்க சொல்றீங்க? சரி சார் ஓகே சார் நல்லா தூங்குங்க. Don't worry, sleep. Your soul will be here. Your soul will be. ஹலோ எத்தனை பேர் கண்ண முடியாது எஃபெக்ட் வச்சிருக்கேன்? எத்தனை பேர் கண்ண முடியாது எஃபெக்ட் வச்சிருக்கேன்? நல்லா ஆகுதா இல்ல? அந்த மாதிரி தான் your soul will listen. Your body needs to sleep. Don't worry. படுத்துருங்க. Madam, the soul will listen. Your soul will understand. It's the mind. மேடம் நானும் சேர்ந்து தூங்குறேன். ரொம்ப தப்பு மேடம். So what I am asking is nowadays it is getting better and I am not sleeping in class. So என்ன difference இப்போ am I getting stronger அந்த மாதிரி நான் கேக்குறேன். Your soul is understanding better. Your body is getting better. Okay. அப்புறம் இப்போ நம்ம PVH இந்த வேர்ட்ல நம்ம லேர்ன் பண்றோம். நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. It's okay. In my next life இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? எனக்கு வா போ சாப்பிடு போகாரு அதே மாதிரி எல்லாம் போடுங்க. சித்தா போகல நீ இன்னும் ஸ்ட்ராங்கா இமோஷனலா சாப்பிடாதீங்க சார். சாப்பிட கீழே விழுந்து போச்சா தப்பு. பூமி மதர் எல்லாமே பூமியில வந்தது. கொஞ்சம் மண் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்காதீங்க மேடம். புரியுதுங்களா? எல்லாம் பூமி ஸ்கூல்ல இல்ல மேடம். இதெல்லாம் இப்ப அந்த காலத்துல என்ன சார் செருப்பு போடாம நடப்போம். இப்ப செருப்பு எல்லாம் நடக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா இல்ல மேடம். கக்கு செய்ங்க மேடம் அந்த காலத்துல. இப்ப சில பேர் வெளியே சார், சில பேர் வெளியே தான் சார், சில பேருக்கு அவன் தானே. ஆமா இல்லையா மேடம்? கோயில் மட்டும் செருப்பு இல்லாம போறீங்க கோயிலுக்கு. 1 கிலோமீட்டர் போற கிரிவலம் செருப்பு இல்லாம நடக்கிறீங்க. அது ஒண்ணு பண்ணதா மேடம்? ஓ அது கடல் ப்ரொடெக்ஷன். Any question? மேடம் போற ஒரு பிளேஸ் மேடம். அது வந்து அது ஒரு தூய்மையான இடம். எப்படின்னா அவங்க புத்தரை வச்சு சாமி புத்தர் வந்து நடு சொல்லி தருவாங்க. இப்போ நீங்க போறீங்க, சில பேருக்கு வந்து நீங்க வந்து உங்க குழந்தைங்க போறீங்க. அந்த குழந்தைங்க வந்து ஆரம்பத்துல வந்து சைவமா கூட இருக்க மாட்டாங்க. கடா வெட்டி எல்லாம் பண்ணாங்க. இது யாரோ நீ வரும்போது ஏதோ ஒரு கோயில் காமிட்டாங்க. 125 கடை விடுமா ஒரு நாளைக்கு. யார் சொன்னாங்க? பத்திர கோயில். என்ன கோயில் மேடம்? வடை ஆடி மாசம் 10,000 கடாவா? சீரியஸ்லி
10,000 கிலோ கடா. ஓ கிலோ ஆடு எப்படி மேடம் இயற்கை அப்படி எப்படிடா? ஹலோ அப்புறம் எப்படி இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகுது? பசிக்கு சாப்பிடுங்களா? ஓகே நோ ப்ராப்ளம். ஆனா இந்த மாதிரி சிஸ்டர்வல் பண்ணாதீங்க எதுவுமில்ல. அப்ப இயற்கை உங்களுக்கு என்ன கொடுக்க? தண்ணி எப்படி மழை எப்படி வரும் பார்க்கலாம். அதை திங்க் பண்ண ஆரம்பிங்க. இல்லை சார் இதெல்லாம் நிப்பாட்டணும். மேடம் ஓகே பாய் சும்மா விடுங்க. இப்போ இந்த PVH லேர்ன் பண்ணிருப்போம் சார் இந்த பர்த்ல. நெக்ஸ்ட் பர்த் இது நாங்க சைல்டா பிறக்கிறப்பவே இந்த ஞாபகம் இருக்குமா இல்ல மேடம் நீங்க போதான் உங்களுக்கு கனெக்ஷன் வரும். கவுன்சில் பண்ணி கனெக்ஷன் வரும். போவதான் கவுன்சில் கனெக்ஷன் வந்து எல்லாம் மாறி வருவீங்க. ஆன்சர் will come to you as you grow as and when required. அவ்வளவுதான். ஆமா சார் உங்களுக்கு தான் போகுது. சார் இஃப் சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் வேற ஏதாவது இந்த மாதிரி NLP ல ஹேங் அப் ஆகி இப்படி போயிட்டோம்னா திருப்பியும் இது நடக்காது. ஏன் இந்த நெகட்டிவ் திங்க் பண்றீங்க? கேக்குறோம் சார். நெகட்டிவ் திங்க் பண்ணாதீங்க. என் கூட வரணும்னு சொல்லுங்க. என் கூட வரணும்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. See, you will come to me, I will bear. அவ்வளவுதானே? ஏன் இந்த மாதிரி திங்க் நோ, you will come to me, I am learning, I am good, so follow until the end. அவ்வளவுதான். Don't worry, it will come to you. ஓகே சார். Okay. Class end, black magic removal. 60,000 இப்போ எவ்வளோ? 600,000 சோல்ஸ் இதை கொஞ்சம் முன்னாடி 6,000 வாண்டை நீங்க கொண்டு வரணும். வாண்டை நான் இஷ்யூ பண்ணலையே. வாண்ட் கிடையாது. அவங்ககிட்ட வாங்க. நல்லா பிக்கில வைங்க. வெளியே யாரா இருந்தா ரூம்ல யாரா வர சொல்லிடுங்க. கீழே இல்ல பாருங்க. இடம் கூட உட்காருங்க. உட்காருங்க. எல்லாமே வாட்டர் வைக்கணும். வாட்டர் வைக்கணும். வெளியில போகணும்.